வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ எப்பயும் போல் குழம்பே வச்சு சாப்பிடாம ஒரு நாள் இது மாதிரி பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு இது மாதிரி பொடி செஞ்சு சாதத்தில் போட்டு பிரட்டி கொடுத்து விடலாம், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஈரம் இருக்கக்கூடாது. அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொழுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பொடி அரைக்கையில். இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு, முறுன்னு வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப விட வேணாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட நேரம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து துவரம்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது நம்ம சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்றதுனால மல்லி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு, நீங்கள் வெள்ளையில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், இதோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே சுண்டைக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். லைட்டான புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் சாதத்தோடு பரட்டி சாப்பிடையில். ஒரு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த பொடி போட்டு சாப்பிடையில். வெறும் இட்லிக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா புளி சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெய் லேசாக இருக்குது, எண்ணெய் திருப்பி ஊற்ற வேணாம். நான் ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கேன். சின்ன வரமிளகா தான். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா மொறுன்னு வரட்டும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பொடி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு அருமையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ஸ்பெஷலாக சாதத்தில் நல்லெண்ணெயை நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுகர் லெவல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் உள்ள எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. பருப்பு ஐட்டங்கள் சேர்த்துக்கனால உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைக்கும். கருவேப்பிலை இருக்கிறதுனால சுகரும் கண்ட்ரோல் ஆகும், நல்ல ஜீரண சக்தியும் நல்லா அதிகமாகும். இன்சுலின் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.